தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் இடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே என்றும் நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 30, இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உன் உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அமைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை திருவார்த்தைகள் 22 25 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தமது வாழ்வை அல்லது ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன? இயேசுவின் பிரியமானவர்களே, ஏறக்குறைய 12,000 மக்கள் கூட்டம் சூழ்ந்து இருந்தது. எதற்காக என்றால், இதோ இன்று இருவர் நமக்கு முன்பாக சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட இருக்கின்றார்கள். அதை கண்டுகளிப்பதற்காக 12,000 மக்கள் கூடியிருந்தார்கள். அங்கே அரசனும் கூடியிருந்தார், ஆளுநனும் கூடியிருந்தார்கள். 2 நபர்களை அங்கே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன என்றால், இயேசுவையே பற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ரோமை கடவுளை வணங்க மறுக்கின்றார்கள். அதுவும் ரோமை கடவுளான சூரிய கடவுளை வணங்க மறுக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குரல் அங்கே எழும்ப, பட்டினியால் பல நாட்களாக இருந்த சிங்க கூட்டங்கள் திறந்து விடப்பட, அங்கே இந்த இருவரும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அவர்களை வேட்டையாட வந்த அது சிங்கங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் அருகே வந்து அப்படியே அமர்ந்து கொண்டன என்று வரலாறு சொல்லுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இவர்கள்தான் புனிதர்கள் ஃபவுஸ்டினுஸ், புனிதர் ஜோவிட்டா. இவர்கள் இருவரும் தொடக்க திருச்சபையிலே இவர்கள் மறை சாட்சியர்களாக தங்களுடைய இரத்தத்தை சிந்தியவர்கள். அன்புமிக்கவர்களே, அந்த சிங்க கூட்டமானது இவர்களை ஒன்றும் செய்யாமல் அப்படியே அங்கு அமர்ந்து கொண்டதை கண்ட ஏறக்குறைய 12,000 மக்கள், இத்தகைய ஒரு அதிசயத்தை கடவுள் இந்த புனிதர்களுக்கு செய்கிறாரே, இவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த 12,000 மக்களும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அத்தகைய ஒரு அதிசயத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த புனிதர்கள் ஃபவுஸ்டினுஸ், ஜோவிட்டா இவர்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவே எல்லாம்,
கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் வாழுகின்றோம், எங்களுடைய ஆன்மா இறைவனுக்காக. ஆகவே இந்த உடல் எங்களை விட்டு சென்றாலும், இந்த உடலை நாங்கள் இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்காகவும் அல்லது இதோ இந்த கொலைகளத்திலே வருகின்ற தீமைகளுக்காக எங்கள் உடல்களை நாங்கள் கொடுத்தாலும் எங்களுடைய ஆன்மா இறைவனோடு ஒன்றித்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை தான் இன்று நாம் அனைவரும் இந்த புனிதர்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம், இந்த முதல் வாசகத்தில் மிக முக்கியமான வார்த்தைகள் இவைதான். கடவுள் நமக்கு முன்பாக வாழ்வையும் அதே நேரத்திலே நன்மையையும் சாவையும் தீமையையும் வைக்கின்றார். ஆகவே மனிதர்களுக்கு அங்கே ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது, தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தளமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வேண்டுமென்றால் நீ எதை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம். ஆகவே நீ வாழ்வை தேர்ந்து கொண்டால் நன்மையானதை உன் வாழ்க்கையில் நீ செய்வாய். நீ தீமையானதை நீ தேர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில என்றுமே தீமையையும் சாவையும் நோக்கி நீ என்றுமே பயணிப்பாய் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே கடவுளினுடைய நியமங்களை, அவர் சொல்லுகின்ற கட்டளைகளை, அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்கள் என்றுமே வாழ்வையும், ஆண்டவரே என்றுமே நிலை வாழ்வாக இருக்கின்றார், அவரையே பற்றி கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாம் என்றுமே வாழ்வோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன்முறையாக தன்னுடைய மரணத்தை, இறப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே மானிட மகன் துன்பப்பட வேண்டும், மானிட மகன் துயரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மானிட மகன் சிலுவையிலே மரணம் அடைய வேண்டும் என்கின்ற அத்தகைய அறிவிப்பை சீடர்களுக்கு முன்பாக ஆண்டவர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த சீடத்துவத்திற்கான 3 பண்பு நலன்களையும் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். முதலாவது பண்பு நலன் மிக முக்கியமானது, தன்னலம் துறந்து வாழ வேண்டும். இயேசுவின் பிரியமானவர்களே, தன்னலம் துறக்க வேண்டும் என்றால் தங்களுடைய விருப்பங்களை, ஆசைகளை அனைத்தையும் கடவுளுக்காக கொடுப்பது, விட்டு கொடுப்பது. இதையே இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக பாவத்தை அகற்றி தூய வாழ்வை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு. ஆகவே பாவத்தை அகற்றி தூய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் தன்னலத்திலிருந்து நான் துறந்து இறைவனுக்குரிய ஒரு மகனாக, மகளாக நான் வாழ்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமாக கடவுளை இதயத்திலே முதன்மைப்படுத்துகின்ற ஒன்று. ஆகவே நான் தன்னலத்தை துறக்கின்றேன் என்றால், நான் என்கின்ற அகந்தையை என்னுடைய இதயத்திலிருந்து நான் தூக்கி எறிகின்றேன் என்றால், அதற்கு சார அம்சமாக அந்த இடத்திலே கடவுளை நான் உள்ளிருந்து அவரை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய இதயத்திலே அவரை நான் தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடவுளுக்கு நம்மை முற்றிலுமாக கையளித்தல். ஆகவே இந்த தன்னலம் துறப்பது என்பது இத்தகைய சார அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது சீடத்துவத்திற்கான பண்பு நலன் ஆண்டவர் சொல்வது நாள்தோறும் தம் சிலுவையை சுமப்பது. இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், துயரங்களை சுமப்பது மட்டுமல்ல, மாறாக நாம் செய்கின்ற பிறர் நல சேவைகள், பிறருக்கு நான் உதவி செய்கின்ற பொழுது, பிறர் வாழ்க்கையிலே துன்பப்படுகின்ற பொழுது நான் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தேற்றுகின்ற பொழுது, அதன் வழியாக என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது அதனையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தன்னலம் துறந்து என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் என்னுடைய சிலுவையை நான் சுமக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, கடினமான தருணங்களில், வாழ்க்கையிலே மிக மோசமான கட்டத்திலே, ஒன்றுமே முடியாத ஒரு சூழலிலே நாம் தள்ளப்படுகின்ற பொழுது என்னால் வாழ முடியாது, இனி என்னால் என்னுடைய சுமைகளை சுமக்க முடியாது என்கின்ற நிலையிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு இயேசு கிறிஸ்துவும் சிலுவையை சுமப்பார், உங்களோடு அவரும் தொடர்ந்து வழி நடப்பார். அவர் நம்மை விட்டு
அகன்று போனவர் அல்ல. மாறாக நம்மோடு இருந்து நம்முடைய துன்பங்களை சரிசமமாக ஏற்றுக்கொண்டு நம்மோடு தன்னுடைய அனைத்து துன்பங்களையும் அவர் சகித்து கொண்டு நம்முடைய துன்பங்களிலும் ஒரு பங்காளியாக என்றுமே ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். சீடத்துவத்தினுடைய மூன்றாவது பண்பு நலனை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது அவரை பின்பற்றுதல். ஆகவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் உலக சித்தாந்தங்கள், உலக மாயைகள், உலக போக்கான வாழ்க்கை இவை மத்தியிலும் நம்முடைய பார்வை என்றுமே இயேசுவை நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக துன்ப பாரங்கள் நம்மை முகங்குப்புற கீழே வீழ்த்தினாலும் அந்த நேரத்திலும் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும், இயேசுவே என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும், நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள அவரே எனக்கு என்றும் இலக்கு என்பதை நான் உறுதிப்பட என்னுடைய வாழ்க்கையிலே நான் எழுந்து மீண்டும் நடையிட வேண்டும் என்ற அத்தகைய ஒரு தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, எல்லா தடைகளையும் எதிர்கொண்டு துவண்டு போகாமல் கிறிஸ்துவை கடைசி வரையில் பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போதுதான் அந்த சீடத்துவத்தினுடைய மாண்பு, மகத்துவம் அனைத்தும் நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த தவ காலத்திலே மிக முக்கியமாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னலத்தை நாம் துறக்கவும், அதே நேரத்திலே எல்லா துன்பங்களை சுமக்கக்கூடிய ஆசிரை அவர் நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார் என்கின்ற செய்தியையும், இறுதியாக அவரே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமாக இருக்கின்றார், அவரை நாம் பற்றி கொள்வோம். அவருடைய வாழ்வு நமக்கு மிக முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வை இந்த தவ காலத்திலே சிறப்பாக நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்வு என்றும் சீராக இருக்க சிறப்பாக இந்த தவ காலத்திலே நம்முடைய வாழ்க்கை என்றுமே ஜெபத்திலும் தவத்திலும் அதே நேரத்திலே பிறர் நல சேவைகள் ஈகை குணத்தை கொண்டு நாம் வாழ தொடர்ந்து இத்திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருட்களை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர்.
அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனிதர்கள் ஃபவுஸ்டினோஸ், ஜோவிட்டா மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மகிழ்ச்சியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்று மக்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.